7/2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பிடிஎஃப் வேணாலும் அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணுவோம், ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. யாருக்காவது டெலகிராம் குரூப் லிங்க் ஒர்க் ஆகலைன்னா கீழே என்னோடய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கு டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, குரூப்பில் ஆட் பண்ணுறேன். அண்ட் அதை தவிர உங்களுக்கு வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த குரூப்பில் கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இந்த எக்கனாமிக்ஸ் என்னென்னா சில பேருக்கு புரியாது அப்படின்றதுக்காண்டி கமெண்டில் டவுட் கேட்க சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எக்கனாமிக்ஸுக்கு. இன்றைக்கி அதே வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருக்காரு டவுட்டு. ஸோ அதை பற்றின விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அவர் கேட்ட டவுட்டுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். லிபரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது அவர் இப்போ டவுட் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் ரேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி கேட்டிருக்காரு. ஸோ அதனால் வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்றது தெரிஞ்சுக்கும். எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம கண்ட்ரியை என்னென்னா, நீங்கள் டெய்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, $1 இந்திய ரூபாயின் மதிப்பு 70, இல்லை $1 இந்திய ரூபாயின் மதிப்பு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி உங்களுக்கு நியூஸில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அதாவது $1 கொடுத்தா 70 ரூபா நம்ம கொடுக்கணும், இல்லை நம்ம 70 ரூபா கொடுத்தா $1 கொடுக்கணும் அப்படின்றது தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு சிஸ்டம். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டத்தில் முக்கியமாக 2 சிஸ்டத்தை பற்றி பேசலாம். ஒன்று மார்க்கெட் பேஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். மார்க்கெட் பேஸ்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரி ரேஞ்ச் அந்த மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ அதை பொறுத்து நமக்குள்ள மணியோட வேல்யூ டிசைட் ஆச்சு அப்படின்னா அது எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் பேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அஃபிஷியலாக, ஓகேங்களா, அஃபிஷியலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்டு ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட் பேஸ்டுக்கு இன்னொரு பேர்னா ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். நான் கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதான், மார்க்கெட்டில் நம்மளுடைய ப்ராடக்டோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோட அளவை பொறுத்து நம்மளுடைய மணியோட வேல்யூ சேஞ்ச் ஆகும் கம்பேர்ட் டு டாலர். இதே இது ஃபிக்ஸ்டு அப்படின்னா நம்மளுடைய ஆர்பிஐயே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. $1 நாங்கள் 60 ரூபா தான்ப்பா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதில் அப்ரிஷியேஷன் டிப்ரிஷியேஷன் இதெல்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் என்னென்னா கேட்கல. ஸோ இதை கேட்டிருக்கிறத மட்டும் சொல்கிறேன். இதில் லிபரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது நம்மளுடைய கண்ட்ரியில் 1992 1993 பட்ஜெட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பர்டிகுலர் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் கன்வெர்ட்டபிலிட்டி ஆஃப் ருபி அப்படின்ற அர்த்தம். பார்ஷியல் கன்வெர்ட்டபிலிட்டி ஆஃப் ருபி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஒரு $10 கொண்டு வராரு அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் $10 மார்க்கெட் ரேட்டுக்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ண விட மாட்டோம். மார்க்கெட் ரேட் அப்படின்னா $1 70 ரூபா மார்க்கெட் ரேட்டில் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த ரேட்டுக்கே ஃபிக்ஸ் பண்ண விட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1 நாங்கள் 60 ரூபா தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? அதுதான் பார்ஷியல் கன்வெர்ட்டபிலிட்டி. கன்வெர்ட்டபிலிட்டி அப்படின்னா நம்மளுடைய மணியை எந்த அளவுக்கு டாலராக ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியுது. நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க, நான் தான் ஒரு $500 கொடுத்தா அதுக்கேற்ற டாலர் கொடுப்பானே. இந்த மாதிரியான ரேட் எக்ஸ்சேஞ்ச் ஈஸியாக முடிஞ்சிடும். பட் என்னென்னா, நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அமௌண்ட்டை தான் நீங்கள் மார்க்கெட் பேஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு மாற்ற முடியும், இவ்வளோ அமௌண்ட்டை கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டுக்கு தான் மாற்ற முடியும் அப்படின்றது தான், ஓகேங்களா? அதுதான் இது என்னென்னா பார்ஷியல் கன்வெர்ட்டபிலிட்டி ஆஃப் ருபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் லிபரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற டாலரையோ இல்லை மணியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 40% ஆஃப் மணியை என்ன பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், ஓகேங்களா? இதே இது 60% எந்த ரேட்டில் ஃபிக்ஸ் இது பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் என்ன ரேட்டு ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த ரேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான், ஓகேங்களா? ஸோ இதுதான் லிபரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுக்கடுத்துன்னா நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், ஓகேங்களா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் இன்னொன்று நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்னொன்று ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நாமினல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நமக்கும் அந்த கண்ட்ரிக்கு ருப்பியோ டாலரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதில் இந்த இன்ஃப்ளேஷனை கனெக்ட் பண்ணாமல் அன்அட்ஜஸ்டட், ஓகேங்களா, வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஒன் கண்ட்ரிஸ் கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் ஃபார் அ பேஸ்கட் ஆஃப் மல்டிபிள் ஃபாரின் கரன்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ டாலர் வருது, என் வருது, ஓகேங்களா, ஈரோ வருது. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் கரன்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மல்டிபிள் கரன்சிக்கு இந்தியாவோட கரன்சி எவ்வளவுக்கு ஈக்குவலைஸ் ஆகுது, ஓகேங்களா, அதை தான் நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்லுவோம். இட் இஸ் அன்அட்ஜஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் இண்டிகேட்டர் ஆஃப் கண்ட்ரியோட இன்டர்நேஷ்னல் காம்படேட்டிவ்னஸ். இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளுடைய மணியோட காம்படேட்டிவ்னஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பர்டிகுலர்
பர்டிகுலர் நீர் அப்படின்றது. ஓகேங்களா, இதே இது ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து எதுலேருந்து எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரில் இருந்து தான் ரீர் அப்படின்றது வரும். ஓகேங்களா, அதாவது நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் இருந்து தான் ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வரும். ஓகேங்களா, ஸோ நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் இன்ஃப்ளேஷனை கழிச்சோம் அப்படின்னா அதுதான் ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். எப்படி இன்ஃப்ளேஷனை கழிப்பாங்க நமக்கு தெரியும். இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா மணியோட வேல்யூ ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அந்த இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணாமல் நம்மளுடைய மணியோட வேல்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு நீர். ஓகேங்களா, இப்போ இன்ஃப்ளேஷனை இன்க்ளூட் பண்ணி மணியோட வேல்யூ கால்குலேட் பண்ணாங்கன்னா மணியோட வேல்யூ ரொம்ப கம்மியாகும். தட் இஸ் கால்டு ரீர். ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ இந்த ரெண்டும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீரில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்குது, அதனால் எவ்வளோ மணி வந்து வேல்யூ கம்மியாகுது, அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் எவ்வளோ வந்து இன்ஃப்ளேஷன் இருக்குது, அதில் வந்து எப்படி மணி வேல்யூ வந்து கம்மியாகுது அதிகமாகுது அப்படின்றத வந்து ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த பர்டிகுலர் இன்ஃப்ளேஷனை கணக்கில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா WPI இன்ஃப்ளேஷனை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. இதே இது உங்களுக்கு மற்ற கண்ட்ரிக்கு நம்ம கண்ட்ரியில் ஆர்பிஐ என்ன பண்ணி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸில் உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை எடுத்துக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுக்குமான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நேற்றே கொடுத்துருப்போம் அந்த பேசிக் இதில். சரிங்களா, சரி இதுக்கடுத்து நம்ம நியூஸ் அனாலிசிஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ பூஸ்டர் டயட் ஸ்டிஸ் காசிரங்காஸ் ஃப்ளட் கிட் ரோட் ரெய்னோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியும் இப்போ அஸ்ஸாமில் ஓடுற அந்த பிரம்மபுத்திரா ரிவரில் நமக்கு மிகப்பெரிய லெவலில் ஃப்ளட் வந்திருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இந்த ஃப்ளட்டில் நிறைய வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேதங்கள் கிரியேட் ஆகிருக்கு. அதில் ஒன்று பாதிக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசிரங்காவில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ரெய்னோசரஸ். ஓகேங்களா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ரெய்னோசரஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹார்ன்ட் ரெய்னோசரஸ் வந்து இருக்கும். டோட்டலாக வேர்ல்டில் மொத்தம் 5 வகையான ரெய்னோசரஸ் இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில் ப்ளஸ் IUCN ரெட் லிஸ்ட்டில் அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றது இந்த வெப்சைட்டில் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இப்போ எடுத்துக்கோங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு லெவலில் 5 ரெய்னோசரஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பிளாக்கு, அடுத்து ஒயிட்டு, அதுக்கடுத்து 1 ஹார்ன்ட் ரெய்னோசரஸ் அது நம்ம கண்ட்ரியில் இருக்கிறது. ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமத்ரன் ரெய்னோசரஸ், அதுக்கடுத்து ஜாவா ரெய்னோசரஸ். ஓகேங்களா, மொத்தம் 5 ரெய்னோசரஸ் இருக்கும். ஸோ அதோட IUCN ஸ்டேட்டஸ்லாம் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரியில் இருக்கிறது 1 ஹார்ன்ட் ரெய்னோசரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏஷியாவில் இருக்கிற லார்ஜஸ்ட் ரெய்னோசரஸ் அப்படின்னா இந்த 1 ஹார்ன்ட் ரெய்னோசரஸ். இந்த 1 ஹார்ன்ட் ரெய்னோசரஸும் ஏஷியாவில் எங்கே அதிகமாக இருக்குன்னா அஸ்ஸாமில் தான் அதிகமாக இருக்குது. இதோட கன்சர்வேட்டிவ் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா IUCN ரெட் லிஸ்ட்டில் இது வல்னரபிள் கண்டிஷனில் இருக்குது. இந்தியாவில் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்டில் இது ஷெட்யூல் 1ல் இருக்குது. ஓகேங்களா, இதோட ஹேபிடேட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அலுவியல் ஃப்ளட் பிளைனில் தான் வந்து என்ன ஆகும் இது இருக்கும். அலுவியல் ஃப்ளட் பிளைன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்மபுத்திராவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் பிளைன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஏரியாஸில் வளரக்கூடியதான் இந்த பர்டிகுலர் இது. ஓகேங்களா, டோட்டலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கேஞ்சட்டிக் பிளைன்ஸில் இருந்துச்சு. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோ நேபாள் தராயில் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. லைக் நார்தர்ன் வெஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம் ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ரெய்னோசரஸ் இந்த பர்டிகுலர் அந்த ரெய்னோசரஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா காசிரங்கா நேஷனல் பார்க், போபிதாரா நேஷனல் பார்க், ஓரங் நேஷனல் பார்க், மனாஸ் நேஷனல் பார்க். இது எல்லாமே எங்கே தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் தான் வரும். ஓகேங்களா, ஜல்தபாரா நேஷனல் பார்க், கருமாரா நேஷனல் பார்க் இன் வெஸ்ட் பெங்கால் அண்ட் துத்வாரா நேஷனல் பார்க் இன் உத்தரப்பிரதேஷ். ஸோ நம்ம கண்ட்ரியில் மொத்தம் 3 ஸ்டேட்டில் ஒன்று வந்து அஸ்ஸாம், இன்னொன்று வெஸ்ட் பெங்கால், இன்னொன்று உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த 3 ஸ்டேட்டில் மட்டும்தான் நமக்கு ரெய்னோசரஸ் இருக்குது. அதுலேயும் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் தான் இருக்குது. சரி, இந்தியாவில் இந்த ரெய்னோசரஸை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு மிஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ரெய்னோ விஷன் 2020 அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை நம்ம 2005 வந்து லான்ச் பண்ணியிருப்போம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஏரியாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி. ஓகேங்களா, அது என்ன 7 ஏரியானா நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்ன அந்த இதை தான் வந்து என்ன மறுபடியும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது அஸ்ஸாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு முக்கியமான ஒரு பார்ட்னர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம எடிட்டோரியல் போயிடலாம். மேக் த ரைட் கால் ஆன் மலபார் கோயிங் குவாட். ஓகேங்களா, மலபார் எக்ஸசைஸை முதல்ல பார்த்துக்கலாம். இது வந்து மலபார் எக்ஸசைஸை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கடுத்து குவாட்னா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கலில் என்ன இஷ்யூவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். மலபார் எக்ஸசைஸ் இஸ் ஆனுவல் எக்ஸசைஸ் ஆஃப் நேவிஸ். ஓகேங்களா, ஆனுவல் எக்ஸசைஸ் ஆஃப் நேவிஸ் பிட்வீன் இந்தியா, ஜப்பான், US. ஓகேங்களா, இது வந்து எங்கெங்கே நடக்கும் அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜியன் அண்ட் பசிபிக் ஓஷனில் மாற்றி நடக்கும். இது 1992ல் பைலேட்ரல் எக்ஸசைஸாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். தட் இஸ் இந்தியாவுக்கும் US-க்கும் இடையில ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜப்பான் 2015ல் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ட்ரைலேட்டரலாக சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ 2019ல் மலபார் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான இதாக இருந்திருக்கும். ஏன்னா நம்மளுடைய நேவல் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு
மலபார் எக்ஸசைஸ் வந்து 2019 ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காண்டி நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தவிர இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் யூஎஸுக்கும் வேறு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இருக்கிற எக்ஸசைசஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிமெக்ஸ், ஜினியூ மைத்ரி, தர்மியா, கார்டியன் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா யூத் அபயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து குவாட் அப்படின்னா 4 கண்ட்ரியோட பிணைப்பு. 4 கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஜப்பான், யூஎஸ். ஸோ இதில் இருக்க 3 கண்ட்ரி ப்ளஸ் ஆஸ்திரேலியா. ஓகேங்களா? இதுதான் குவாட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 கண்ட்ரியும் ஏதாவது வந்து ஒரு பர்சனல் அக்ரிமெண்ட்டோ இல்லாட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டு லெவலில் ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க கிடையாது. ஓகேங்களா? இது ஒரு இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன்னே சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் என்ன ஆகுது, இந்த 4 கண்ட்ரி இருக்குது. பட் அதே மாதிரி இந்த மலபார் எக்ஸசைஸ்லையும் 4வது கண்ட்ரி லைக் ஆஸ்திரேலியா வந்து ஜாயின்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பற்றி இதில் என்னென்னு பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மலபார் எக்ஸசைஸ் வாட் இஸ் குவாட் ரிலேட்டட்னு பார்த்தாச்சு, மலபார் எக்ஸசைஸை பற்றி பார்த்தாச்சு. இதில் ஏன் மலபார் எக்ஸசைஸ்க்கும் சைனாவுக்கும் கனெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மலபார் எக்ஸசைஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜனில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆஸ் வெல் அஸ் பசிபிக் ஓஷன் ரீஜன்லையும் நடக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இந்தியன் ஓஷன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 2 முக்கியமான கண்ட்ரிஸ் யார், ஜப்பான், யூஎஸ் வந்து நம்ம கூட நேவிஸில் வரும்போது தேர்ட் இவங்களும் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 கண்ட்ரியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான், யூஎஸ் அண்ட் ஆஸ்திரேலியா 3 கண்ட்ரியுமே சைனாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கண்ட்ரிஸ். ஓகேங்களா? சைனாவோட கொள்கைகள் பிடிக்காத கண்ட்ரிஸ். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் 3 கண்ட்ரிஸும் நம்ம இந்த பசிபிக் ஓஷனில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனாவோட ஆதிக்கத்தை வந்து என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற 3 இதுதான் வந்து இந்த 3 கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பர்டிகுலர் வந்து என்ன சைனா என்னன்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதை ஏஷியன் நேட்டோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நேட்டோ படைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. நேட்டோ படைகள் அப்படின்றது அமெரிக்கா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து ஒரு நேட்டோ படைகள் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் மிலிட்ரி எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லுவோம், மிலிட்ரி கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த பர்டிகுலர் மலபார் எக்ஸசைஸ் அப்படின்றது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதான மட்டுமே தவிர இட்ஸ் நாட் அ மிலிட்ரி ரிலேஷன்ஷிப். பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4வது கண்ட்ரியும் சேர்க்கும் போது நமக்கு ஏஷியா லெவலில் நேட்டோ வந்து இவங்க கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் மைண்டுக்குள்ளே போயிடுது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு மோர் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இப்போ ஆஸ்திரேலியாவையும் இதுக்குள்ளே கொண்டு வரும்போது சைனாவுக்கு அதிகமான அந்த ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து இதை எதிர்க்கிறாங்க. சரி, இப்போ சைனா வந்து இந்தியன் ஓஷன் ரீஜனில் எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, ஸோ அதனால தான் அதை பொறுத்து தானே நம்ம வந்து ஆஸ்திரேலியாவை சேர்க்கிறதா வேண்டாமான்னு முடிவெடுக்கணும். ஓகே, சைனாவோட இது பார்த்தீங்க அப்படின்னா சைனா வந்து இது வரைக்கும் இந்தியன் ஓஷன் ரீஜனில் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனை விட்டுட்டு இந்த ஓப்பன் சி ஏரியாவில் தான் இன்ன வரைக்கும் அவனுடைய அந்த ஒர்க்கை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் மெர்ச்சன்ட். ஓகேங்களா? இந்தியன் மெர்ச்சன்ட் கப்பல் ஏதாவது போகுதுன்னா அதை இது வரைக்கும் அவன் டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் நாவல் ஷிப் வந்து அவனுடைய பக்கத்து கண்ட்ரி, ஓகேங்களா, அதாவது லிட்ரல் ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ்க்கு போனாலும் அதை பற்றி அவன் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய நாவல் இன்டெலிஜென்ஸ், ஓகேங்களா, நாவல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரிசர்ச் கப்பல் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தமான் ஐலாண்டு பக்கத்தில் வந்து இது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா இந்தியன் ஓஷன் ரீஜனில் பண்ணுற ஒர்க். அப்போ இது நம்மளை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இன்ன வரைக்கும் எதுவும் பெருசாக பண்ணலை. ப்ரொவோக்னா நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இன்ன வரைக்கும் எதுவும் பண்ணலை. அப்போ இந்த சமயத்தில் இந்தியா வந்து எந்த மாதிரி முடிவு எடுக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா இந்தியா வந்து சைனா வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரியான முடிவை மட்டும் எடுக்கக்கூடாது. இஃப் இட் இஸ் கிரெடிபிள், அதாவது யூஎஸ் ஜப்பான் சேர்ந்துருக்கிற மாதிரி ஆஸ்திரேலியா சேர்ந்துச்சுன்னா இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சேர்த்தா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஒன்லி ஃபார் சைனா ஆப்போசிஷனுக்காண்டி சேர்க்கக்கூடாது அப்படின்றத இவர் சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை காஸ்ட் பெனிஃபிட்டில் வந்து பார்க்க சொல்கிறாங்க. காஸ்ட் பெனிஃபிட்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய எக்கனாமிக் லெவல்லையோ இல்லாட்டி வேறு இதுலேயும் வந்து ஆஸ்திரேலியாவோட பங்கு வந்து அதிகரிக்கும் அப்படின்ற லெவலில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறது. ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா எ சான்ஸ் டு ரீஸ்டோர் தி ரூல் ஆஃப் லா. வாட் இஸ் ரூல் ஆஃப் லா? ரூல் ஆஃப் லா அப்படின்றது இப்போ நம்ம கண்ட்ரியில் பிரதமரோ யாரோ மிகப்பெரிய லெவலில் இருக்கிற எந்த அதிகாரியுமே நம்மளால் வந்து என்னென்னா அவங்களால நம்மளுடைய லிபர்ட்டியோ, ஓகேங்களா, பர்சனல் ஃப்ரீடத்தையோ வந்து அவங்களால கர்டைல் பண்ண முடியாது அவங்க ஓனாக நினச்சா.
அவங்க எது மூலமாக கர்டைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா மூலமாக தான் கர்டைல் பண்ண முடியும். அதேமாதிரி நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தை ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க லா மூலமாக மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை தவிர அவங்களா வந்து தன்னிச்சையாக எடுத்துக்க எதையும் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம கண்ட்ரி வந்து என்னத்துக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா கீழே வருது. பட் இப்போ நடக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்னு இதை யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக உத்தரப்பிரதேசில் மிகப்பெரிய லெவலில் ஒரு கேங்ஸ்டரை வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து ஒரு ஆக்சிடென்ட் கேஸு, அந்த ஆக்சிடென்ட் கேஸில் வந்து அவர் ரன் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அவரை நோக்கி நாங்கள் துப்பாக்கி சுட்டோம், அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கதை கட்டியிருப்பாங்க. இந்த கதையை பற்றி தான் இவர் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காரு. ஸோ எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்கை பற்றி இதில் பேசுகிறார். ஓகேங்களா? ஸோ இவர் சில டவுட்டை வந்து எழுப்புறார். இவர் சில டவுட்ஸை வந்து எழுப்புறார். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன டவுட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்? எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் அப்படின்னா, ஜுடிஷியல் கில்லிங் அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கு ஜுடிஷியல் மூலமாக டெத் பெனால்ட்டி கொடுக்கிறது அப்படின்றது ஜுடிஷியல் கில்லிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டெத் பெனால்ட்டி அப்படின்றது ஏதோ ஒரு ஆக்டு கீழே அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அந்த தப்புக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தண்டனை கொடுக்குறாங்க. தட் இஸ் கால்ட் ஜுடிஷியல் கில்லிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் கம்ஸ் அண்டர் ரூல் ஆஃப் லா. பட் இந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் அப்படின்றது இந்த லாவை காப்பாற்றுற, அதாவது லாவை ப்ரொடெக்ட் பண்ணுற ஆர்கனைசேஷன் லைக் போலீஸ் டிபார்ட்மெண்ட், சிபிஐ, ஓகேங்களா, அதே மாதிரி இன்னும் நிறைய வர்ற என்ஐஏ, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, வித்தவுட் ரூல் ஆஃப் லா தே ஆர் கில்லிங் பர்சன்ஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்டு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங். ஓகேங்களா? ஸோ இந்த யூபி மேட்டர் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் சில டவுட்டை வந்து இவர் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் பர்சன் தூபே அப்படிங்கிறவர் வந்து பர்சனலாக, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய பிரதேஷில் வந்து என்ன ஆகிறாரு, அரெஸ்ட் ஆகிறாரு. ஓகேங்களா? ஸோ மத்திய பிரதேஷில் அரெஸ்ட் ஆகிறது, அதுவும் எப்படி அரெஸ்ட் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக அரெஸ்ட் ஆகிறாரு. அப்போ பப்ளிக்காக அரெஸ்ட் ஆகிற ஒரு மனுஷனால் கண்டிப்பாக ஓட முடியும், தப்பிக்க முடியும். இது ஃபஸ்ட்டு. ஆனால் வந்து அவர் ஓடலை, தப்பிக்கலை, இவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது சார். ஓகேங்களா? ஸோ ஓடணும்னு நினச்சா அவர் அப்போவே ஓடி இருக்கணும், ஆனால் அவர் ஓடலை. இது ஃபஸ்ட்டு டவுட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மிகப்பெரிய குற்றவாளி. ஓகேங்களா? மிகப்பெரிய குற்றவாளி. இவருக்கு மேலே கிட்டத்தட்ட 60 கேசஸ் இருக்குது. அப்போ அந்த 60 கேஸ் இருக்கிற ஒருத்தரை கையில் விலங்கு மாட்டி நமக்கு வந்து காரில் எதுலேயோ ஒன்றா மாட்டுவாங்க. கையில் விலங்கு மாட்டாமல் வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா இவர் வந்து தப்பிச்சு ஓடுறாரு அப்படின்ற பட்சத்தில் அந்த விலங்கோட ஓடி இருக்கணும். பட் அவர் விலங்கு இல்லாமல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு போலீஸோட துப்பாக்கி எடுத்து சுட பார்த்தாராம். அப்போ இது ஒரு அடுத்த டவுட் அப்படின்றாங்க. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவர் அரெஸ்ட் பண்ணி போகிற வழியில் மீடியா பர்சன்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. பட் மீடியா பர்சன் ஃபாலோ பண்ணுறத போலீஸ் வந்து தடுத்துட்டு அவங்கள வந்து திரும்பி போக சொல்லியிருக்காங்க. திரும்பி போன அடுத்த கொஞ்ச நேரத்திலே வந்து இந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட் அப்படின்றது நடந்திருக்குது. ஓகேங்களா? இது 3. 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் பர்சன் தூபே அப்படின்றவர் ஈவன் அவர் மாட்டின மாஸ்க்கு கூட அவர் கலட்டாமல் இந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஜுடிஷியல் இந்த மாதிரியான ஒரு கில்லிங் வந்து அவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார். அதாவது போலீஸோட கன் எடுத்து சுட பார்த்தாரு அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது அடுத்த டவுட் அப்படின்றாரு. அடுத்த 5வது டவுட் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் தூபே அப்படின்ற பர்சனுக்கு அந்த துப்பாக்கி சூடு அப்படின்றது நெஞ்சில் பாஞ்சிருக்கு. அப்போ நெஞ்சில் பாஞ்சிருக்கு, தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுறாரு, எப்படி நெஞ்சில் வந்து கொண்டு வாங்க முடியும்? ஸோ அப்படின்ற டவுட்டையும் இவர் எழுப்புறாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா இவர் எழுப்புகிற டவுட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை தவிர சரி, இவர் எழுப்புகிற டவுட்டு ஏன் இந்த உத்தரப்பிரதேசில் வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசில் உங்களுக்கு ஏற்பட்ட சில ஆல்ரெடி ஏற்பட்ட எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்கை பற்றி ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிட்டிசன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹேட் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து அந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த பர்டிகுலர் அமைப்பு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 16 எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்கை பற்றி ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் நடக்குது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சில வழிமுறைகள் விட்டுருக்காங்க. அந்த வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த கேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PUCL அப்படின்ற ஒரு கேஸ். ஓகேங்களா? PUCL வெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஓகேங்களா? PUCL வெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்ற ஒரு கேஸ் இருக்குது. அந்த பர்டிகுலர் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் லைக் ஏதாவது வந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணும்போது கில்லிங் நடக்குது அப்படின்னா அதில் என்னென்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு யாரெல்லாம் வந்து இந்த விஷயத்தில் இருந்தாங்களோ அவங்க மேலே FIR போடணும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்தணும். ஓகேங்களா? யார் தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் CID தலைமையில் வந்து நடத்தணும். அல்லது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர் தலைமையில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்கொயரி கமிட்டி வைக்கணும். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்புகள். பட் இந்த டோட்டலாக வந்து இந்த ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, CAH அப்படின்றவங்க ரிப்போர்ட் எடுத்திருக்காங்களா, அந்த ரிப்போர்ட்டில் 16 எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்கில் இது வரைக்கும் ஒரு இதில் கூட இந்த பர்டிகுலர் இதை வந்து ஃபாலோ பண்ணலை. அதாவது என்னென்னா சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கிற அந்த பர்டிகுலர் இதை வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்றாங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா
எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் வந்து 16 பேர் வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருப்பாங்க, அந்த கேஸ் ரிலேட்டடாக வந்து எழுதியிருப்பாங்க. அது எல்லாமே சேமாகவே எழுதியிருக்காங்களே தவிர ஒரு சேஞ்சஸும் கிடையாது. லைக் டெம்ப்ளேட் மாதிரி, ஓகேங்களா. டெம்ப்ளேட்னா என்னன்னா, அந்த வள்ளுவனை ஏசுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டெம்ப்ளேட் போடுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி டெம்ப்ளேட் மாதிரியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயத்தில் கூட யூனிக்னஸாக அவங்க காட்டவே இல்லை, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து என்னென்னா, அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை அவங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷன் அண்டு வந்து நிரூபிக்கணும். பட் அந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் இந்த பர்டிகுலர் கேசஸில் நிரூபிக்கலை அப்படின்றாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும், இந்த இப்போ நடந்த தூபே கேஸில் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டு ஒரு என்கொயரி கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த என்கொயரி கமிட்டிக்கு போட்டிருக்க ஹெட், ஓகேங்களா, அவர் மேலேயே ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்குது. அவர் மேலேயே எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்கில் ஒரு வழக்கு இருக்குது. அவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவர் மேலே இது பண்ணி போட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் இது. ஸோ இவர் இதில் சில சஜஷன் கொடுக்குறாரு, ஓகேங்களா. அது என்ன சஜஷன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சஜஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன பண்ணும், ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு விசாரிக்கிறதுக்கு தனியாக ஒரு அமைப்பு கொடுக்கணும் ஃபார் திஸ் பர்டிகுலர் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங். ஸோ அது மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், இண்டிபெண்டண்ட்டை வந்து என்னென்னா நம்ம நிலைநாட்ட முடியும் அப்படின்றது இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கிற அந்த வழிமுறைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது இட் இஸ் நாட் எனஃப். ஸோ அதனால தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் மறுபடியும் அந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்துன்னா இந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. இது செகண்ட். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்டனை வழங்குகிற மைண்ட் செட், ஓகேங்களா, போலீஸுக்கு இருக்கிற தண்டனை வழங்குகிற மைண்ட் செட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றணும். அது எப்படி மூலமானா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் கண்டிப்பாக பனிஷ் பண்ணப்படுவார் அப்படின்றது அவருக்கு கண்டிப்பாக வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தெரியணும். இது வந்து 3. 4 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் நடந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் இதை விசாரிக்கணும் அப்படின்றதெல்லாம் இவர் சஜஷனாக கொடுத்துருக்காரு, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி டார்ச்சர் லா, ஓகேங்களா. ஆன்டி டார்ச்சர் லா அப்படின்றத நீங்கள் ஆன்டி டார்ச்சர் லான்னு எடுத்தோடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர், யுனைடெட் நேஷனுடைய கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர். இந்த பர்டிகுலர் இதில் வந்து என்னென்னா நம்ம சைன் பண்ணியிருக்கோம், பட் ராட்டிஃபை பண்ணலை அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதை தவிர நமக்கு ஆன்டி டார்ச்சருக்கு ஏதாவது இந்தியன் பீனல் கோடில் இருக்கா அப்படின்னா, டார்ச்சர் அப்படின்றத வந்து இந்தியன் பீனல் கோடில் எங்கேயுமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. பட் அதுக்கு பழுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹர்ட் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஹர்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மென்டல் டார்ச்சரை பற்றி அவங்க பேசலை, ஓகேங்களா. மென்டல் டார்ச்சர், சைக்காட்ரிக் டார்ச்சர் பற்றி அவங்க பேசலை. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கஸ்டடியல் டெத்தில் ஈஸியாக வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்றவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டடியல் டெத் நடக்குது அப்படின்னா, ஈவன் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு டெத் பெனால்ட்டி கூட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து என்னன்னா, நம்ம ஸ்டேட்டில் வந்து ஆல்ரெடி வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. சரி, நம்ம கண்ட்ரியில் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆக்டே வரலையா அப்படின்னு கேட்டால் ஒரு ஆக்ட் இருக்குங்க. அது என்ன, ஒரு பில்லாக தான் இன்ன வரைக்கும் இருக்குது. ப்ரிவென்ஷன் ஆஃப் டார்ச்சர் பில் 2017, ஓகேங்களா. 2017 இந்த பர்டிகுலர் பில் வரும். பட் இந்த பில்லில் வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன எஃபெக்டிவாக ரேஷ்னலான உங்களுக்கு பகுதிகள் வந்து இல்லை அப்படின்றாங்க. எப்படி அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இதில் ஆர்டிக்கிளில் இந்த பர்டிகுலர் பில்லில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸோட ட்ரீட்மெண்ட், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் கஸ்டடியல் டெத்தில் நடக்கிற அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த எஃபெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து என்னென்னா கொடுக்கல ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சஃபரிங் டார்ச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பண்ணுறவர், ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் டார்ச்சர் அப்படின்ற விஷயத்தை பண்ணுறவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெத் பெனால்ட்டி அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்றது இந்த பில்லில் இருக்குது. பட் நம்மளுடைய லா கமிஷன் ஆல்ரெடி 262 லா கமிஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டெத் பெனால்ட்டி கொடுக்கக்கூடாது. அப்படியும் டெத் பெனால்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்க்கு தான் கொடுக்கணும், டெரரிசம் அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. பட் இங்கே டெத் இது கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ரேஷனாலிட்டி இருக்குது அப்படின்றது தெரியல, ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட், ஓகேங்களா. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் என்ன ரேஷனாலிட்டி இருக்குது, அவருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்றது அவருடைய லிபர்ட்டி. அப்போ அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து அவர் கொடுக்கலாட்டி அந்த லிபர்ட்டி அப்படின்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்றதையும் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் வந்து ஓவராலாக வந்து என்னென்னா, நமக்கு ஆன்டி டார்ச்சரை பற்றின விஷயத்தை பற்றியும் பேசியிருக்காங்க. பட் அந்த ஆன்டி டார்ச்சர் பில்லில் கொண்டு வந்திருக்க சில விஷயங்களை பற்றியும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான்
இந்த ஆர்டிக்கலை சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் ஏன் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியாச்சு, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மேப் வைஸில் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்குமே அப்படின்னு சொல்லி தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது கல்வான் வேலியில் இதுக்கு முன்னாடி 1960s சைனா கிளைம் பண்ண ஏரியா இது, இப்போ சைனா கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்க ஏரியா இது. அதேமாதிரி போங்கோங் டிசோ லேக்கில் இதுக்கு முன்னாடி சைனா கிளைம் பண்ண ஏரியா இது 1960s, இப்போ சைனா கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்க ஏரியா இது. ஸோ இதுதான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காண்டி தான் கொடுத்தது. நீங்கள் ஏதாவது மெயின்ஸ் எக்ஸாம் கேட்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை போட்டு நீங்கள் வந்து அந்த கோடு போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் ஃபர்ம்ஸ் ஒரிட் ஓவர் ஸ்மால் ஆர்ம்ஸ் இம்போர்ட். அதாவது இப்போ நம்ம கண்ட்ரியில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நிறையா ஸ்மால் ஆர்ம்ஸ் லைக் துப்பாக்கிகளை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ண போகிறாங்க. பட் எங்கே இருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, லைக் யூஎஸ் அண்ட் ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மேக் இன் இந்தியா? மேக் இன் இந்தியா திட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியிலேருந்தும் இங்கே வந்து என்ன நம்ம கண்ட்ரியில் வந்து இது பண்ண சொல்கிறாங்க. பட் ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு அர்ஜென்ட்டாக ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரொக்யூர்மெண்ட் நடக்குது அப்படின்னா, ஃபாஸ்ட் ட்ராக்கில் ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரின் கம்பெனிஸை தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாடி போகிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ்க்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் லைக் இண்டிஜினியஸ் ப்ராடக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் அப்படின்றது பாதிக்கப்படுது. அப்போ உங்களுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது மேக் இன் இந்தியா பற்றி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாயிண்டை ஒரு பாயிண்டாக எழுதி நீங்கள் கிரிட்டிசிசமாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர் 2020 இதை பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன், உங்களுக்கு வந்து நோட்ஸும் கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் அதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிஜினியஸ் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் இது இருந்தும் இவங்க இப்போ கொடுத்துருக்கிற இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து யூஎன் டிராஃப்ட் டிக்ளரேஷன் கோஸ் சாஃப்ட் அண்ட் டிமாண்ட் ஃபார் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் நேஷன் இது பண்ணி டோட்டலாக 75 இயர்ஸ் வந்து இதாகிறதுல ஒரு டிக்ளரேஷனை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பர்டிகுலர் டிக்ளரேஷனில் என்னென்ன மாதிரி இருக்கணும் அப்படி, அதாவது வருங்காலத்தில் யுனைடெட் நேஷனுடைய அந்த ஃபியூச்சர் வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதுல வேர்ல்டோட முக்கியமான 3 விஷயங்கள். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வர்ற சேஞ்சஸ், யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் வர்ற சேஞ்சஸ், அதுக்கடுத்து யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலில் வர்ற சேஞ்சஸ். இந்த 3 சேஞ்சஸையும் வந்து வேர்ல்டே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. பட் இந்த 3 சேஞ்சஸை பற்றியும் அந்த பர்டிகுலர் டிக்ளரேஷனில் இல்லை. அப்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேப்பர் 2ல் இந்த 3 இன்ஸ்டியூஷனும் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ ஏன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இப்போ நம்ம நான் பெர்மனன்ட் மெம்பர் ஆயிருக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு யுஎன்ஜிஏ பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட் போங்க. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் ஆல்ரெடி நிறைய வெப்சைட் கொடுத்துருக்கேன். அண்ட் அதை தவிர உங்களுக்கு இந்த படமும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன், போய் பாருங்கள். ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் கவுன்சில் பற்றியும் உங்களுக்கு முந்தானத்து வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. போய் பாருங்கள். ஓகேங்களா. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.